2013 ஆட்சி அதிகாரத்துக்கான ஒரு மிகப்பெரிய மாற்றம். இப்போது நடந்திருப்பது கட்சி அதிகாரத்துக்கான மிகப்பெரிய மாற்றம். இளைய தலைமுறைக்கு கட்சியுடைய அதிகாரம் கைமாற்றப்படுவதை காட்டுகிறது. 4 பேருடைய செலக்ஷன்ல சில சிமிலாரிட்டிஸ் இருக்கு. இந்த 4 பேரும் RSS காரர்கள். இந்த 4 பேரும் பிஜேபியில வாரிசுகள் இருக்கலாம், ஆனால் வாரிசு அரசியல் கிடையாது. பெரிய சட்ட போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற டயத்துல சட்டத்துறை அமைச்சரே தமிழ்நாடு பிஜேபி தேர்தல் இணை பொறுப்பாளராக வந்திருப்பது அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் கருதுகிறேன். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். யாருமே எதிர்பாராத ஒருவர் பாஜகவின் தேசிய செயல் தலைவர் ஆகி இருக்கிறாரே. வணக்கம் நண்பர்களே. பீகார் மாநில அமைச்சராக இருக்கக்கூடிய நிதின் நபீன் என்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயல் தலைவராக நேற்றைக்கு அறிவிக்கப்பட்டார். அவருக்கு வயது 45. இந்த அறிவிப்பு அத்தனை பேரையும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியது, ஆச்சரியத்திலும் ஆழ்த்தியது. காரணம், இந்த பெயரை பீகாரிகள் மட்டுமே கேள்விப்பட்டிருந்தனர். தேசிய அளவுல நிதின் நபீன் என்கிற பெயர் எவருக்கும் தெரியாது, ஒரு அறியப்படாத பெயர். திடீர்னு அவர் தேசிய செயல் தலைவர் ஆகிறார். அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னா, அடுத்த தேசிய தலைவர் இவர்தான் என்று அடையாளம் காட்டப்பட்டது. அடுத்த நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் கூடுகிற வரை அவர் தேசிய செயல் தலைவராக இருப்பார். நேஷனல் எக்ஸிகியூட்டிவ்ல வச்சு இவருடைய பெயரை முன்மொழிந்து இவரை தேசிய தலைவர் ஆக்குவார்கள். இது பிஜேபியினுடைய பொதுவான நடைமுறை, அதனுடைய ப்ரொசீஜர் இதுதான். இப்ப நேஷனல் எக்ஸிகியூட்டிவ் எப்ப நடக்கும் அப்படின்னா, பெங்களூர்ல வருகிற பிப்ரவரி நடக்கும் என்று கூறப்படுகிறது. அநேகமா பிப்ரவரி மார்ச்ல நிதின் நபீன் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவராக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படுவார். அதற்கான முன்னோட்டமாக இப்ப தேசிய செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நெக்ஸ்ட் ஒரு 3 or 4 months அவர் தற்போதைய தேசிய தலைவர் JP நட்டாவுடன் இணைந்து பணியாற்றுவார். அதன் பிறகு அவர் தேசிய தலைவராக செயல்படுவார். ஆனா இதுல இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு அதிகார மாற்றம் நடந்திருக்கிறது. அதற்கான ஒரு இண்டிகேட்டராக இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்க்க வேண்டியிருக்கிறது. தேசிய அளவுல மிகப்பெரிய பொறுப்பை ஏற்கக்கூடிய இவருடைய வயது 45 அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இது இளைய தலைமுறைக்கு கட்சியுடைய அதிகாரம் கைமாற்றப்படுவதை காட்டுகிறது. எம்பவர்மெண்ட்ல, பார்ட்டி எம்பவர்மெண்ட்ல நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான மாற்றத்துக்கான அறிகுறி இது. இந்த மாற்றத்தை எதோட ஒப்பிடலாம் அப்படின்னா, 2013ஆம் ஆண்டு நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வோடு நீங்கள் ஒப்பிட வேண்டும். அப்போ அது என்ன அப்படின்னா, 2014ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலின் போது யாரை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துவது அப்படிங்கிற கேள்வி எழுந்த போது 2013 கோவால நடந்த நேஷனல் எக்ஸிகியூட்டிவ்ல வச்சு, இத்தனைக்கும் அப்போ LK அத்வானி அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இருக்கிற போதே பிரதமர் மோடியினுடைய பெயர் முன்மொழியப்பட்டது. அன்னைக்கு அவர் குஜராத்தினுடைய சீஃப் மினிஸ்டர். அவரை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துறாங்க. சோ அத்வானி இருக்கிறப்பவே ஆட்சி அதிகாரம் அடுத்த தலைமுறைக்கு கைமாறியது மோடி மூலமாக. என்ன பொறுத்தளவுல நிதின் நபீன் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது 2013 அறிவிக்கப்பட்ட மோடி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு சமமானது. முன்பு நடந்தது ஆட்சி அதிகாரத்துக்கான ஒரு மிகப்பெரிய மாற்றம். இப்போது நடந்திருப்பது கட்சி அதிகாரத்துக்கான மிகப்பெரிய மாற்றம். ஆட்சி அதிகாரமும் கட்சி அதிகாரமும் அடுத்த தலைமுறைக்கு கைமாற்றப்பட்டது. அதற்கான அறிகுறி தான் இப்ப நடந்திருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்தியாவில் டபுள் டிஜிட்ல ஓட்டு வாங்கக்கூடிய தேசிய கட்சிகள் 2 தான். ஒன்னு பாரதிய ஜனதா கட்சி, இன்னொன்று காங்கிரஸ். காங்கிரசினுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அவருக்கு வயது 83. பிஜேபியினுடைய தேசிய தலைவராக வர இருக்கிறவர் நிதின் நபீன், அவருடைய வயது 45. மல்லிகார்ஜுன கார்கேயுடைய வயதுல பாதி வயது தான். ஒரு கட்சியை துடிப்போடு தொடர்ந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜி, அதற்காக முனைப்போடு செயல்படுவது, இதற்கான அறிகுறி தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட். இப்ப நிதின் நபீன் இதுல இருந்து தொடர்ந்து பல ஆண்டுகள் இருந்தாலும், இப்பவே 45 வயசு, இப்பல இருந்து அவர் உருவாக்குறார். எதிர்காலத்துல யாரு கண்டா, ஒருவேளை ஏதோ ஒரு டயத்துல அவர் பிரதமர் வேட்பாளராக கூட முன்னிறுத்தப்படலாம். இன்னைக்கு தேசிய தலைவரா அவரை கட்சி ரீதியா அப்படியே படம் போடுறாங்க. அவருக்குள்ள ஒரு பெரும் அனுபவத்தை பாய்ச்சுறாங்க. ஆல்ரெடி அவர் ஒரு அனுபவஸ்தர். 5 டைம் MLA, 2 டைம் மினிஸ்டர், இவ்வளவு இருக்கு அவருக்கு கிரெடிட். ஒரு 45 வயசுக்குள்ள ஒருத்தர் மிகப்பெரிய கட்சியுடைய தேசிய தலைவர் ஆகிறார்னா, எதிர்காலத்துல எவ்வளவு அனுபவங்களை அவர் எதிர்கொள்ளுவார்.
அந்த அனுபவ செழுமையோட உருவாகக்கூடிய ஒருவர் எதிர்காலத்துல பிரதமர் வேட்பாளராகவும் முன்னிறுத்தப்படலாம். சோ சரியான ஆட்களை கண்டறிஞ்சு அவங்களை செதுக்கி எப்படி பெரும் தலைவர்களாக மாற்றுகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் உதாரணம். இது எல்லாம் இந்த குஜராத் இரட்டையர்கள் தலையெடுத்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதனால இந்த நிதின் நபினுடைய அறிவிப்பு அப்படிங்கிறது கட்சிக்குள் இளைய தலைமுறைக்கு அதிகாரம் கைமாற்றப்படுவதற்கான அறிவிப்பாக, அதற்கான சமிக்கையாக நான் பார்க்கிறேன். அந்த விதத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிவிப்பு. அதுல இன்னொன்னு, பல கட்சிகள் குடும்ப கட்சிகளாக இருக்கின்றன. அந்த கட்சியின் தலைவராக யார் வர வேண்டும் அப்படிங்கறத அந்தந்த குடும்பத்தினுடைய டைனிங் டேபிள்ல முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. சவுத்துல திமுக எடுத்துக்கிட்டாலும் சரி, நார்த்ல அகிலேஷ் யாதவ் எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாம் அவங்க டைனிங் டேபிள்ல வச்சு முடிவு எடுத்துட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான், முடிச்சு. அதுக்கு மத்தியில இவர் ஒரு நிதின் நபின் திடீர்னு தேசிய தலைவர் ஆகிறார்னா என்ன குடும்ப ரீதியாக வந்ததா? இத்தனைக்கும் நிதின் நபினுடைய அப்பா ஒரு முன்னாள் எம்எல்ஏ, அது இல்லைன்னு சொல்லல. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பா ஒரு எம்எல்ஏங்கிறது பல பேருக்கு தெரியும். ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இவர் பாலிடிக்ஸுக்கே வருகிறார், அரசியல்ல முன்னெடுக்கிறார், கொடுத்த பணிகளை செவ்வனே நிறைவேற்றுகிறார், சத்தமே இல்லாம ஒர்க் பண்றாரு. இன்னைக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய கிரெடிட் தரப்பட்டு இருக்கிறது. இதையெல்லாம் விட அவர் சத்தீஸ்கர்ல தேர்தல் பொறுப்பாளராக பணியாற்றியது. சத்தீஸ்கர்ல அத்தனை பேர் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறப்போ அந்த ரிசல்ட்டையே மாற்றி பிஜேபி அபாரமாக ஜெயிக்க வைத்தவர்ல இந்த நிதின் நபின் ஒருவர். அவர் பிஜேபி சார்பில் சத்தீஸ்கருக்கான தேர்தல் இணை பொறுப்பாளராக அந்த மாநிலத்துக்கு அனுப்பப்பட்டார். களத்துல பம்பரமாக சுழன்று வேலை பார்த்தது. சோ அவ்வளவு பெரிய சாதனையை சத்தம் இல்லாமல் செய்து காட்டி இன்னைக்கு அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு மரியாதை கிடைத்திருக்கிறது பாரு. ஆனால் அதனால அதெல்லாம் தாண்டி குடும்ப அரசியல உடைச்சு கட்சிக்காக பாடுபட்டவங்க கரெக்டா அடையாளம் காணப்பட்டு உரிய பதவியில் அமர்த்தப்படுவார்கள் அப்படிங்கிற அந்த உத்தரவாதத்தை இந்த கட்சி தொடர்ந்து தந்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால்தான் 84 வெறும் 2 எம்பிக்களோட இருந்த இந்த கட்சி இன்னைக்கு அசுர வளர்ச்சி பெற்று இருக்கிறது, ஒரு ஆலவிருட்சமாக மாறி இருக்கு. அதுக்கு காரணம் எல்லாரையும் அதை எம்பவர் பண்ணுது, கரெக்டா கண்டுபிடிச்சு பிக்ஸ் பண்றாங்க. ஒரு காலத்துல இடையில இதே விதமான போக்க தமிழ்நாட்டில் நான் பார்த்திருக்கேன். ஜெயலலிதா அந்த மாதிரிலாம் முன்னால பண்ணுவாங்க, யாருனே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. திடீர்னு அவங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க, அவங்க எம்எல்ஏவா. அப்புறம் தான் அந்த டிக்கெட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவரை பத்தி பல தகவல் வரும். கட்சிக்காக எதுவுமே எதிர்பார்க்காம கடுமையா இப்படி உழைச்சிருக்காரு, இந்த மாதிரி இது கரெக்டா நோட்டீஸ் பண்ணிருக்காங்க, அம்மா திடீர்னு இப்படி கொடுத்தாங்கம்பாங்க. யாருமே எதிர்பாராத ஒருவர் திடீர்னு அமைச்சர் ஆவார். இது முன்னால ஜெயலலிதா மாநில அளவுல செய்து கொண்டு இருந்தார். ஆனா பிஜேபி இப்ப பண்ணிட்டு இருக்க வேற ஒரு லெவலுக்கு போயிட்டு இருக்காரு, இந்த அன்மேட்ச்டு. சோ இந்த அறிவிப்பு அதி முக்கியத்துவம் வாய்ந்தது, மிகப்பெரிய அதிகார மாற்றத்துக்கான சமிக்கை இது. அண்மை காலமாகவே எதிர்பாராதவர்களுக்கெல்லாம் பாஜகவுக்குள் ஒரு திடீர் எலிவேஷன் கிடைத்து வருகிறதே, கவனித்தீர்களா? எதிர்பாராதவர்களுக்கு எலிவேஷன் கிடைத்திருக்கிறது. ஆனால் எலிவேஷன் கிடைத்தவர்கள் எல்லாருமே தகுதியானவர்கள், திறமைசாலிகள். அதை மறந்துடக்கூடாது. தகுதியானவர்களையும் திறமைசாலிகளையும் நாமே எதிர்பார்க்காமலே இருந்துட்டோம், இது நம்முடைய தவறு. ஆனா மேல இருக்கிற அந்த 2 பேர் கரெக்டா நோட்டீஸ் பண்றாங்க, யாருக்கு கொடுக்கணும்னு தெரிஞ்சு பொறுக்கி எடுத்து அவர்களை எலிவேட் பண்றாங்க. இப்ப ரீசன்ட் பாஸ்ட்ல இருந்து சில உதாரணங்களை சொல்றேன். ராஜஸ்தானுடைய முதல்வராக பஜன்லால் சர்மா அப்படிங்கிற ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி சார்ந்தவர் அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஒரு பிராமணர். இந்த பஜன்லால் சர்மாவே எதிர்பார்த்தது. அவர் இப்பதான் எம்எல்ஏ ஆயிருக்கார், ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ. அதாவது ஒரு சிலருக்கு நினைவுல இருக்கலாம், யார் முதல்வர் அப்படிங்கறத அறிவிக்கிறதுக்கான அனைத்து எம்எல்ஏக்கள், அதாவது பிஜேபி எம்எல்ஏக்களுடைய கூட்டம் நடைபெறுகிறது ராஜஸ்தான். வசுந்தரா ராஜி சிந்தியா, ராஜ்நாத் சிங் எல்லாரும் டயஸ்ல உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப மேலிடத்துல இருந்து பஜன்லால் சர்மா பேரை எழுதி ராஜ்நாத் சிங் கிட்ட கொடுத்து விட்டுருக்காங்க, டெல்லியில இருந்து கொடுத்து விட்டுருக்காங்க. டயஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற வசுந்தராஜி சிந்தியாட்ட ராஜ்நாத் சிங் இவரைத்தான் சிஎம் அனௌன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பேரை காட்டுறாங்க. காட்டினா வசுந்தராஜி சிந்தியாவுக்கு ஆச்சரியம், இவரா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த எக்ஸ்பிரஷன் நமக்கே தெரியுது, அந்த காட்சி நமக்கே தெரிகிறது, இவரா அப்படிங்கிறாங்க. யாருமே எதிர்பார்க்கல. ஆக்சுவலா சிஎம் இவர்தான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னால ஒரு குரூப் போட்டோ பிஜேபி தரப்புல எடுத்துக்கிறாங்க, அத்தனை எம்எல்ஏஸ் இருக்கக்கூடிய குரூப் போட்டோ. அந்த குரூப் போட்டோல கூட பஜன்லால் சர்மா கடைசி வரிசையில நிற்கிறார். அவருக்கே தெரியாது அவர் சிஎம் ஆக போறாரு. திடீர்னு அனௌன்ஸ் பண்ணதும் பஜன்லால் சர்மாக்கு ஒன்றும் புரியல. பஜன்லால் சர்மாவை இங்க கொண்டு வந்தாங்க ராஜஸ்தானுடைய சிஎம். அதே போல மத்திய பிரதேஷ்ல மோகன் யாதவ் என்கிற இளைய வயது, எல்லாமே அரௌண்ட் 40s, அவரை கொண்டு வந்தாங்க.
அதே போல சத்தீஸ்கர்ல விஷ்ணு தேவ் சாய்னு சொல்லலாம், அவரை சிஎம்மா கொண்டு வந்தார். எல்லாருமே இந்த 3 பேருமே அரௌண்ட் 40ஸ்ல இருக்கிறவங்க, 40-45 வயசு, அதை உட்பட்ட ஒரு நடுவயதுக்காரர். இன்னும் அவங்களால கட்சியை அடுத்த 20-25 ஆண்டுகளுக்கு வழி நடத்த முடியும், அடுத்த தலைமுறையை உருவாக்கியாச்சு. சோ எப்படிப்பட்டவர்களை இவங்க கொண்டு வராங்கன்னு பாருங்க. செதுக்குறாங்க கரெக்டா. இந்த ஏஜ்ல எடுத்து அடுத்த 20-25 ஒரு 1/4 நூற்றாண்டு காலத்தை மனதில் வைத்துக் கொண்டு செதுக்குகிறார். இப்ப நான் சொன்ன இந்த சிஎம்ஸ், அது பஜன்லால் சர்மா ஆகட்டும், விஷ்ணு தியோ சாய் ஆகட்டும், மோகன் யாதவ் ஆகட்டும், இப்ப தேசிய செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதின் நபீன் ஆகும், இந்த 4 பேருடைய செலக்ஷன்ல சில சிமிலாரிட்டிஸ் இருக்கின்றன. இந்த 4 பேரும் ஆர்எஸ்எஸ் காரர்கள், இந்த 4 பேரும் நடுவயதுக்காரர்கள், இந்த 4 பேரும் தன்னை முன்னிறுத்தி கொள்ளாமல் கட்சிக்காக கடுமையாக உழைத்தவர்கள், கட்சி இட்டமணியை களத்தில் செய்து முடித்தவர்கள், இந்த 4 பேரும் கட்சியை வெற்றி பெற செய்தவர்கள், இந்த 4 பேரும் சர்ச்சைக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தவர்கள். சோ இதுல இருந்து இந்த குஜராத் இரட்டையர்கள் மோடியும் அமித்ஷாவும் எத்தகைய தலைவர்களை டாப் லெவலுக்கு எலிவேட் பண்றாங்கிறத புரிஞ்சு கொள்ளலாம். சோ கட்சிக்காக கடுமையாக உழைக்கிறவர்கள், ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்றவங்க, ரிசல்ட்டை காட்டி தன்னை நிரூபிக்கக்கூடியவர், ரிசல்ட்டின் மூலமாக தன்னை நிரூபிக்கக்கூடியவர், அவங்களுக்கு திட்டவட்டமா ஒரு பெரிய எலிவேஷன். எண்ணிக்கை கிடைக்கும், எப்ப கிடைக்கும் தெரியும், அவங்களுக்கே தெரியாது, திடீர்னு கிடைக்கும். இப்ப நிதின் நபீன் சத்தீஸ்கர்ல நிரூபிச்சு காட்டினார். அவரை அந்த ஸ்டேட்னுடைய தேர்தல் இணை பொறுப்பாளரா, இப்ப கிட்டத்தட்ட வைஜெயந்த் பாண்டா வந்திருக்காரு தமிழ்நாட்டுக்கு, அந்த மாதிரியான ஒரு பொறுப்புல சத்தீஸ்கர்ல இயங்கியவர். சத்தீஸ்கர்ல திட்டவட்டமா காங்கிரஸ் தான் ஜெயிக்கும், பிஜேபிக்கு வாய்ப்பே கிடையாது என்று சொல்லப்பட்ட ஒரு மாநிலம். அந்த மாநிலத்துல சட்டமே இல்லாமல் சாதித்து மிகப்பெரிய வெற்றியை பிஜேபி அடைவதற்கு முக்கிய காரணிகள் ஒருவராக இருந்தவர் நிதின் நபீன். இன்னைக்கு அவருக்கு ரிவார்டு கொடுக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, இப்ப நடந்து முடிந்த பீகார் எலெக்ஷன்லையும் இவர் மிகப்பெரிய களப்பணி செய்திருக்கிறார். ஆனால் இவரை பத்தி எந்த சத்தமும் கிடையாது, சத்தமே இல்லாம காரியம் செய்து கொண்டே இருந்திருக்கிறார். ஆனா இது சத்தமே இல்லாம மேலிடம் கவனித்துக் கொண்டே இருக்கு. இதுதான் ரொம்ப விஷயம். அதாவது சத்தமே இல்லாமல் கட்சிக்காக கடுமையாக உழைக்கிறவர்கள் சத்தமே இல்லாமல் கவனிக்கப்படுகிறார், கண்காணிக்கப்படுகிறார். யாருக்கு என்ன எலிவேஷன் கொடுக்கணும், எப்படி அப்படிங்கிறது சத்தமே இல்லாமல் தீர்மானிக்கப்படுது. திடீர்னு ஒரு நாள் அது அனௌன்ஸ்மெண்ட் ஆகும். இந்த 4 பேருக்கும் காமனா இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், இவர்கள் அத்தனை பேரும் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டோடு இருக்கிறார். இப்ப நிதின் நபீன் ஏபிவிபி மேன், இன்னொன்னு அவங்க குடும்பமே ஆர்எஸ்எஸ்க்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட குடும்பம், அது ஆர்எஸ்எஸ் குடும்பம். அவங்க அப்பா, அவங்க ஃபேமிலியில எல்லாருமே ஆர்எஸ்எஸ், பக்கா ஆர்எஸ்எஸ். அப்போ ஐடியாலஜிக்கலாவும் இந்த தேசத்தை வழிநடத்த இவர்களால் முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். வெறும் பொலிட்டிக்கல் சக்சஸ் பத்தி உங்களுக்கு கவலையே கிடையாது. அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு பொலிட்டிக்கல் சக்சஸ் ரொம்ப முக்கியம், அரசியல் ரீதியான வெற்றி. ஆனால் நாட்டை சரியான திசையில் வழி நடத்துவதற்கு ஐடியாலஜி ரொம்ப முக்கியம், ஐடியாலஜிக்கல் அவுட்லுக் ரொம்ப முக்கியம். அரசியல் வெற்றிக்காக ஐடியாலஜியை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டா ஒண்ணுமே கிடையாது. அது பிணத்துக்கு வைத்த பூவை போல, அதுக்கு பலனே கிடையாது. இந்த 2 சிங்க் ஆகணும். அதனாலதான் ஐடியாலஜிக்கலா புடம்போடப்பட்டவர்கள், அதே நேரத்தில் பொலிட்டிக்கல் வெற்றிக்காக கட்சிக்குள்ள கடுமையாக உழைத்தவர்கள் கட்சிக்குள்ள ஒரு மிக பெரும் பதவிக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். இதுதாங்க உண்மை. இப்ப இந்த விஷயத்தை உணர்த்துவதாக நிதின் நபீனுடைய அப்பாயின்மெண்ட் இருக்கிறது. இந்த நியமனத்துக்கு பின்னால் இருக்கும் சோசியல் இன்ஜினியரிங் என்ன? நல்ல கேள்விங்க. பாருங்க, நிதின் நபீன் பீகார்ல இருக்கக்கூடிய கயாஸ்தா அப்படிங்கிற கம்யூனிட்டியை சார்ந்தவர். கயாஸ்தா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க மொத்தம் பீகார்ல 0.6% தான் இருக்காங்க. ஒரு மைக்ரோ மைனாரிட்டி, ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. இதை ஓபிசி சொல்றவங்களும் உண்டு, அப்படி சொன்னாலும் தவறு இல்லை. காரணம், இந்தியாவுடைய ஒரு சில பகுதிகளில் கயாஸ்தா ஓபிசியாகவும் கருதப்படுகிறது. இப்ப குஜராத்தினுடைய ஒரு சில மாவட்டங்கள்ல கயாஸ்தா கம்யூனிட்டி ஓபிசி கம்யூனிட்டி, பீகார்ல அது ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. ஆனா ரொம்ப காலமே இந்த கயாஸ்தா ஒரு டிமாண்ட வச்சுட்டு இருக்காங்க, எங்களை ஓபிசியா அட்டவணைப்படுத்தணும் அப்படின்னு. ஆனா இன்னும் நடக்கல. சோ as of now கயாஸ்தா கம்யூனிட்டி ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. இப்போ இதுல என்ன சோசியல் இன்ஜினியரிங் கேக்குறீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிதின் நபீனுடைய அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னால யூபியினுடைய மாநில தலைவரா பங்கஜ் சௌத்ரி அறிவிக்கப்படுது. பங்கஜ் சௌத்ரி 7 டைம் எம்பி, 2 டைம் எம்எல்ஏ. அவருடைய அனுபவத்தை பாருங்க. அவர் யூபியினுடைய மாநில பிஜேபி தலைவர். அவர் ஓபிசி, குர்மி சமூகத்தை ஓபிசி. அதே நேரத்துல தேசிய தலைவர் ஆக போகிற நிதின் நபீன் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. அப்படின்னா இது என்ன காம்பி, இது எப்படி? அதாவது ஒரு மாநிலத்துக்கான தலைவர் அப்படின்னு போடுறப்போ அங்க ஒரு சோசியல் இன்ஜினியரிங்க சக்சஸ்ஃபுல்லா மெயின்டைன் பண்றதுக்கு ஓபிசிய
கம்ப்ளீட்டா போலரைஸ் பண்ணக்கூடிய விதத்துல ஒருத்தரை தலைவரா போடுறாங்க. ஆனால் அதே நேரத்துல ஒரு தேசிய அளவிலான தலைமை அப்படின்னு வர்றப்போ ஒரு காஸ்ட் நியூட்ரல் கேண்டிடேட்டை தேசிய தலைவராக ஆக்குறாங்க. இதை நம்ம தொடர்ந்து பார்த்து வருவோம். இப்போ அட் பிரசன்ட் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜே.பி. நட்டா ஒரு பிராமணர். ஏன்? பட் அதே நேரத்துல பல இடங்கள்ல முதல்வரா போட்டது இந்த மாதிரி எல்லாம் போட்டிருக்கிறது எல்லாமே ஓபிசிய போட்டிருக்காங்க. பஜன்லால் சர்மா ராஜஸ்தான் சீஃப் மினிஸ்டர், அவர் பிராமணர்னா மத்திய பிரதேச மோகன் யாதவ் ஓபிசி, விஷ்ணு தியோசாய் ஓபிசி, எப்படியெல்லாம் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறாங்க. இப்போ நபீன் அவர்கள் ஒரு காஸ்ட் நியூட்ரல் கேண்டிடேட், ஒரு 0.6% இருக்கிற ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சார்ந்தவர். இப்போ ஒரு உதாரணத்துக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப தமிழ்நாட்டில் சில உதாரணங்களை பார்க்க கலைஞர் எடுத்துப்போம். கலைஞர் இசைவாளர் சமூகத்தை சார்ந்தவர். பிராமணர்களை காட்டிலும் குறைவான எண்ணிக்கையில அவங்க கம்யூனிட்டி இருக்கு, மைக்ரோ மைனாரிட்டி. இப்போ அந்த கம்யூனிட்டிக்கு எதிராக ப்ரோவாவும் கவுண்டராவும் போலரைசேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் காஸ்ட் நியூட்ரல் கேண்டிடேட். அதே போல ஜெயலலிதா பிராமணராக இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அனைவராலும் மதிக்கப்பட்டவர், ஈவன் சிறுபான்மையினராலேயே மதிக்கப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர். அதே போல பீகார்ல கயாஸ்தா கம்யூனிட்டியை சேர்ந்த இவர் ஒரு காஸ்ட் நியூட்ரல் கம்யூனிட்டியை சார்ந்தவர். இவரை ஜாதிங்கிற பிரிசத்தின் வழியாகவே பார்க்க முடியாது. இப்படி பார்க்கிற சூழ்நிலை இருந்தால் அவர் பீகார்லயே அமைச்சராகி இருக்க மாட்டார். பீகார்ல ஒரு சக்சஸ்ஃபுல் மினிஸ்டர்ல இவர் இந்த அளவுக்கு எலிவேட் ஆவார்னு சொல்லிட்டு நிதிஷ்குமாரே எதிர்பார்க்க. அப்போ தேசிய அளவுல வருகிற போது ஒரு காஸ்ட் நியூட்ரல் கேண்டிடேட்டை கொண்டு வராங்க. மாநில அளவுல பாலிடிக்ஸ் வர்றப்போ அந்த மாநில சோசியல் இன்ஜினியரிங்க ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய விதத்துல ஒரு அப்பாயின்மெண்ட் நடக்குது. சோ எந்த பொசிஷனுக்கு யாரை எப்படி எலிவேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பார்வை தெளிவோடு கரெக்டானவர்களை கரெக்டான இடத்துக்கு கொண்டு வராங்க. இதுதான் மோடி அமித்ஷா கம்பைனுடைய மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை மற்ற கட்சிகளும் கத்துக்கிட்டா ஏதோ கொஞ்சம் சர்வை பண்ணலாம். இப்ப இந்தியாவில் பெருசா ஜென்சி புரட்சி ஏற்படும் ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்லி கொண்டு இருக்கிறாரே, அவருடைய கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிற வயது 83. ஆனால் அவர் எந்த கட்சியை கிரிட்டிசைஸ் பண்ணுகிறாரோ அந்த பிஜேபியுடைய தேசிய தலைவராக போகிறவருடைய வயது 45. உண்மையிலேயே இளைய தலைமுறையுடைய அசலான ரெப்ரசன்டேட்டிவ் யாரு? அந்த ரெப்ரசன்டேஷன் உண்மையிலேயே எந்த கட்சியில இருக்கு? யோசிச்சு பாருங்க. இதுதாங்க பிஜேபி வளர்ச்சியினுடைய சீக்ரெட். பிஜேபிங்கிற கட்சியை எந்த காலமும் குடும்பத்துக்குள்ள அடைக்க முடியும், எந்த காலமும் வெறும் இன்ஃபுளுன்ஸ்குள்ள அடைக்க முடியும். அது வளர்ந்து கொண்டே போகும். ஏன்னா அந்த கட்சியை 2 விதத்துல வளர்க்கணும்னு குஜராத் இரட்டையர்கள் ஆசைப்படுகிறார். சித்தாந்த தெளிவு கொண்ட அர்ப்பணிப்பு தன்மையுடன் கூடிய, தன்னை முன்னிலைப்படுத்தாமல் கட்சியை மட்டுமே முன்னிலைப்படுத்தக்கூடிய வெற்றிகரமான திறமைசாலிகளின் தலைமையின் கீழ் இந்த கட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அமித்ஷா மோடி காம்பினேஷனுடைய ஒரே ஸ்ட்ராட்டஜி. அதனுடைய வெளிப்பாடுதான் நிதின் நபின் அப்பாயின்மெண்ட். நிதின் நபின் 5 முறை எம்எல்ஏவாக இருந்தவர், பீகார் அரசியலுக்குள்ளேயே இயங்கி வந்தவர், திடீரென தேசிய தலைவராக்கப்பட்டிருக்கிறார். சமாளிப்பாரா? இதே கேள்வியை இன்னொரு விதமா நீங்க யோசிச்சு பாருங்க. மோடி அவர்கள் பிரதமராவதற்கு முன்பு வரை குஜராத்லயே அரசியல் பண்ணவர், குஜராத்ல தான் தொடர்ந்து சிஎம் ஆக இருந்தவர். இப்போ அவர் தேசிய அளவுல எதையும் எதிர்கொள்ளலையா? ஒரு வெற்றிகரமான பிரதமராக இயங்கலையா? யோசிப்பார். அதாவது தேசிய அளவுல வெற்றிகரமாக இயங்குவதற்கான எலிமெண்ட்ஸ் அவருக்குள்ள இருக்கணும். மற்றபடி அவர் தேசிய அளவுல இயங்கிக்கிட்டே தான் இருந்திருக்கணும் அப்படிங்கறதுலாம் கிடையாது. ஒரு காலத்துல அந்த மித்தெல்லாம் இருந்தது. அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ரொம்ப பிரபலமா பெருந்தலைவர்களா சில பேர் இருப்பாங்க. ஆனா இந்த டெல்லி தலைவர்கள் சில பேர் இருப்பாங்க. கடைசியில பிரதமர் பதவி, மாபெரும் போஸ்ட் எல்லாம் வர்றப்போ அவங்க தட்டிட்டு போவாங்க. ஆனா அவங்களுக்கு பெரிய ஆட்சி அனுபவம் எதுவுமே இருக்காது. இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணது மோடி. இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப வேண்டாம், நீங்க அத்வானி அவர்களே எடுத்துக்கோங்க, அதே போல வாஜ்பாய் அவர்களே எடுத்துக்கோங்க, காங்கிரஸ் பெரும்பாலான தலைவர்கள் எல்லாருமே ஒரு டெல்லி சென்ட்ரிக் தலைவர்களா இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஆட்சி அனுபவம், இந்த மாநிலத்துல ஒரு முதல்வராக இருந்தாங்க, இந்த மாநிலத்துல ஒரு ப்ராமினன்ட் பர்சன் அப்படிங்கிறதுலாம் இருக்கவே இருக்காது. ஆனால் ஒரு ப்ராமினன்டான பொசிஷன்ல இருந்திருப்பாங்க. அப்படி இருந்தால்தான் இந்த தேசத்தை கவர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மித்து ஒரு காலத்துல இருந்தது. அந்த மித்து பிஜேபிக்குள்ளேயே இருந்தது. அதை உடைச்சது மோடி. முழுக்க முழுக்க நான் குஜராத்லயே கன்ஃபைன்டா இருந்தாலும் தேசிய அளவுல என்னால கொண்டு செலுத்த முடியும்னு அவர் நிரூபிச்சிருக்கு. இதே போல ஜே.பி. நட்டா ஹிமாச்சல் பிரதேசத்தை சேர்ந்தவர் தான்.
அவர் பெரும்பாலான இது சக்சஸ்ஃபுல்லா தான் பண்ணியிருக்கிறார். ஒரு சில எலெக்ஷன் தோல்வியும் அடைஞ்சிருக்கு அவருடைய தலைமைத்துவத்துல. அவருடைய சொந்த மாநிலமான ஹிமாச்சல் பிரதேஷ்லயே பிஜேபி தோற்று இப்போ அது காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் நடந்துட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. சோ தேசிய அளவுல கட்சியை கொண்டு செலுத்துவதற்கான திறமை அவரிடம் இருக்கிறதா, அதற்கான ஒரு பார்வை, அதற்கான தெளிவு, கான்ட்ரோவர்சி இல்லாமல், சர்ச்சைக்கு உள்ளாகாமல், கட்சி நினைப்பாகவே இருந்து கட்சிக்காகவே தன்னை அர்ப்பணித்து கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிற திறன் அவரிடம் இருக்கிறதா அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்படி இருப்பதாக மோடியும் அமித்ஷாவும் நம்புகிறார்கள். அதனால்தான் எவ்வளவு 14 கோடி உறுப்பினர்களை கொண்ட இந்த பிஜேபியில யோசிச்சு கடைசியில இவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த செலக்ஷன், இந்த அப்பாயின்மெண்ட் என்னைக்கோ நடந்திருக்க வேண்டியது. ஏன் டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா இதுக்காக. நிதின் நபின் ஒரு முன்னாள் பாஜக எம்எல்ஏவின் மகன்தான். இதுவும் வாரிசு அரசியல் தானே? இந்த வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் அப்படிங்கறத ரொம்ப கொச்சையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு எதிர்கட்சியினருடைய மைண்ட் செட்ல இருந்து உங்களுடைய குரல் வருகிறது. வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் அப்படிங்கறத என்னங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் இன்னாருடைய வாரிசு அப்படிங்கறத வைத்துக்கொண்டே ஒரு கட்சிக்குள்ள என்னால எதையுமே சாதிக்க முடியும் என்கிற நிலை இருந்தால், நான் இன்னாருடைய வாரிசு என்பதே கட்சியில் ஒரு பெரும் பதவியை அடைவதற்கான தகுதியாக கருதப்பட்டால் அதற்கு பெயர் வாரிசு அரசு. இப்ப மு.க. ஸ்டாலினின் வாரிசு என்பதுதான் உதயநிதி ஸ்டாலினுடைய அடிப்படை தகுதி. அதனால அவர் எதிர்காலத்துல அந்த கட்சியின் தலைவராகவே ஆக முடியும். இப்ப அதே நேரத்துல மேனகா காந்தியினுடைய சன் வருண் காந்தி இங்கதான் இருந்தார். மேனகா காந்தியினுடைய மகன் என்பதற்காக அவர் எந்த உயரங்களையும், அதை ஒரு தகுதியாக கொண்டு எந்த உயரங்களையும் பிஜேபியில அவரால் அடைய முடியாது. 2024 அவருக்கு சீட்டே தள்ளி. அதாவது ஒரு எம்எல்ஏ இல்லாட்டி ஒரு எம்பியுடைய மகன் அரசியலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லல. அந்த மாதிரி பிஜேபி எப்போதுமே அட்வொகேட் பண்ணல. ஆனா அது ஒரு தகுதியாக கட்சியால் கருதப்படாது. அதைத்தான் அது ஒவ்வொரு முறையும் உறுதி செய்கிறது. நீங்கள் இன்னாருடைய மகன் என்பது ஒரு மிகப்பெரிய தகுதியாக கொள்ளப்படாது. நீங்க யாருடைய மகனாகவும் இருக்கலாம். கட்சிக்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், கட்சியின் வெற்றிக்கு நீங்கள் என்ன பாடுபட்டு இருக்கிறீர்கள், கட்சிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வெற்றியை தேடி தந்திருக்கிறீர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களிடம் சித்தாந்த பார்வை இருக்கிறதா, நீங்கள் ஒரு அசலான இந்துத்துவவாதியா, இதையெல்லாம் சேர்ந்து தீர்மானம். மற்றபடி இவரும் வாரிசு தானே, அப்பனா இங்க வாரிசு அரசியல் இல்லையா, அப்பனா அவரும் வாரிசு தான், அங்க வாரிசு அரசியல் இருக்கு, எல்லாம் ஒண்ணுதானே, யானைக்கு அறம் என்றால் குதிரைக்கு குர்ரம் என்று சொல்லுவேன், அதெல்லாம் கிடையாது. எது வாரிசு அரசியல்ங்கிறத கரெக்டா புரிந்து கொள்ள வேண்டும். திரும்பவும் சொல்றேன், நான் இன்னாருடைய வாரிசு என்பதே ஒரு மாபெரும் தகுதியாக ஒரு கட்சியில் கருதப்படுமாகி, அவர் இன்னாருடைய வாரிசு என்பதற்காகவே கட்சியில மிக பெரும் பதவிகள் தரப்படுமாயின் அந்த கட்சி வாரிசு அரசியலை உயர்த்துகிற கட்சி. அந்த கட்சியில் வாரிசு அரசியலும் குடும்ப அரசியலும் இருக்கிறது என்று பொருள். இப்ப பிரியங்கா காந்தி இருக்காங்க, திடீர்னு எடுப்புல ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி. பிரியங்கா காந்திக்கு ஒரு ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி போஸ்டர் கொடுக்கிறது அப்படிங்கிற தீர்மானத்தை அவங்க வீட்டு டைனிங் டேபிள்ல வச்சு எடுத்திருப்பாங்க. பிரியங்கா காந்தியுடைய அதிகபட்ச தகுதி என்ன, அவர் சோனியா காந்தி ராஜீவ் காந்தியுடைய வாரிசு என்பது. அதற்காகவே அவர் நினைத்த அத்தனை பதவி அவர் கிடைக்கும். அவர் இன்னைக்கு நினைச்சார்னா, திடீர்னு இந்த நிமிஷத்துல அவர் டிசைட் பண்ணார்னா, அதாவது பிஜேபியில ஒரு இளம் வயதுக்காரரை நிதின் நபீனை தேசிய தலைவர் ஆக்கிட்டாங்க. சோ இதுக்கு கவுண்டரா காங்கிரஸ்லயும் ஒரு இளம் வயதுக்காரரை தேசிய தலைவர் ஆக்க வேண்டும். எனவே பிரியங்கா காந்தியை ஆக்குவது அப்படின்னு சொல்லி அவங்க டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து இன்னைக்கு முடிவு பண்ணிட்டா, நாளைக்கு பிரியங்கா காந்தி தேசிய தலைவராக அறிவிக்கப்பட்டு காங்கிரசுடைய தலைவராக, அதாவது மகாத்மா காந்தியும் மற்றவர்களும் வைத்த அந்த இடத்துல பிரியங்கா காந்தி அவர்களால் உட்காந்து வைக்க முடியும். இதற்கு பெயர் குடும்ப அரசியல், இதற்கு பெயர் வாரிசு அரசியல். இந்த அரசியல் பிஜேபி என்னைக்குமே கிடையாது. அதுக்கு தான் மேனகா காந்தி உதாரணத்தை நான் சொல்றேன். அதனால நிதின் நபீன் இவ்வளவு பெரிய பொறுப்புக்கு வந்திருக்கலாம். ஆனால் அப்படி வருவதற்கு அவர் இன்னாருடைய மகன் என்பது ஒரு தகுதியாகவோ காரணமாகவோ கொள்ளப்பட்டது கிடையாது. அதனால்தான் பிஜேபியில வாரிசு அரசியல் கிடையாது அப்படின்னு சொல்றேன். பிஜேபியில வாரிசுகள் இருக்கலாம், ஆனால் வாரிசு அரசியல் கிடையாது. குடும்பம் வரலாம், ஆனால் குடும்பமே கட்சியாக இருக்காது. இதுதான் திமுகவுக்கும் பிஜேபிக்கு இடையில இருக்க வித்தியாசம், சமாஜ்வாதி பார்ட்டிக்கும் பிஜேபிக்கு இடையில இருக்க வித்தியாசம், காங்கிரசுக்கும் பிஜேபிக்கு இடையில இருக்க வித்தியாசம்.
நிதின் நபின் அறிவிப்பை தொடர்ந்து தமிழக பிஜேபியில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் என்ன? நிதின் நபின் அவர்கள் தேசிய செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு அடுத்தடுத்து முக்கிய அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. தமிழ்நாடு பிஜேபிக்கான தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவருடன் 2 இணை பொறுப்பாளர்களாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வாலும் மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் முரளிதர் மோகலும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இப்ப ஏற்கனவே தமிழ்நாடு பிஜேபி தேர்தல் பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த பைஜெயந்த் பாண்டா அஸ்ஸாமுக்கு பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இது எல்லாம் தேசிய செயல் தலைவர் அறிவுக்கு பிறகு அடுத்தடுத்து வந்திருக்கிற அறிவிப்புகள். இப்ப நேற்றுக்கு டெல்லியில ரொம்ப முக்கியமா சுறுசுறுப்பா சில அரசியல் நிகழ்வுகள் நடந்தேறின. நேற்றுக்கு தமிழ்நாடு பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் டெல்லியில் இருந்தார். அங்கு முத்தரையர் ஸ்டாம்ப் வெளியீட்டில் பங்கேற்றார். அதற்கு பிறகு அவர் அரவிந்த் மேனன் 2 பேரும் சேர்ந்து நிர்மலா சீதாராமனை சந்தித்தனர். அப்புறம் நிர்மலா சீதாராமன் அமித்ஷாவுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி இவங்க அத்தனை பேரும் அமித்ஷாவை சந்தித்தார்கள். அதாவது நிர்மலா சீதாராமன், அரவிந்த் மேனன், நயினார் நாகேந்திரன் 3 பேரும் நேற்றுக்கு இரவு அமித்ஷாவை சந்தித்து நீண்ட நேரம் விவாதித்து இருக்கின்றனர். அதற்கு பிறகு இன்றைக்கு இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. பியூஷ் கோயல், அர்ஜுன் ராம் மெக்வால், முரளிதர் மோகல் ஆகியோர் தேர்தல் பொறுப்பாளர்களை தமிழகத்துக்கான தேர்தல் பொறுப்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதில் ஒரு அறிவிப்பு ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அவரை தமிழ்நாட்டில் இறக்கி விட்டுருக்கிறது. ஏன்னா தமிழ்நாட்டில் தொடர்ந்து சட்ட ரீதியான ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் இஷ்யூ இப்போ கோர்ட்டில் போய் ரொம்ப முட்டி மோதிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே ஜிஆர் சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு, அதுக்கு எதிரான மேல்முறையீடு, இவை எல்லாவற்றையும் எதிர்த்து இப்போ உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது. இப்போ ரீசெண்டாக கூட திருப்பரங்குன்றம் சம்பந்தமாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நடந்த ஹியரிங், இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சட்ட போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிற டயத்தில் சட்டத்துறை அமைச்சரே தமிழ்நாடு பிஜேபி தேர்தல் இணை பொறுப்பாளராக வந்திருப்பது அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் கருதுகிறேன். நன்றி. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.